ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அப்படி நல்லா இருக்கீங்களா வீட்டில்? ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பின்னாடி இருக்க பாருங்கள் க்ரீன் மேட், அதாவது பச்சை கலர் துணி, அதை தமிழில் சொல்லுவாங்க. இதை பற்றி தான் நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது என்னென்ன குவாலிட்டி இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதை தண்ணியில் நினைக்கலாமா, வாஷ் பண்ணலாமா அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ அப்லோட் பண்ணுறது இல்லை அப்படின்றதே இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சபரீஷ். நம்ம புது வீடியோலாம் சந்திச்சாச்சு. உங்களால் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு. ஏன் அந்த ரீசன் என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதனால அமேசான் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஆர்டர் பண்ணது தீபாவளி, அதாவது திவாலி டைமில் நம்ம ஆர்டர் பண்ணதால் நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, நிறையா ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஃபெஸ்டிவல், அந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. அதனால் நிறையா ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால அதிக பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் போயிட்டு சேர்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆனால் என்ன, நம்மளுக்கு கொஞ்சம் டிலேவும் கிடச்சிது. அதே மாதிரி தீபாவளி டைம் அன்றைக்கி கெஸ்ட்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் நம்மளால் சரியாக நம்ம சேனலில் கவனிக்க முடியல. ஓகே, அதனால தான் இப்போ உங்களால் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திச்சிருக்கேன். ஓகே, நம்ம அந்த க்ரீன் மேட் அன்பாக்சிங் பார்த்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் நம்மளுக்கு இப்படி தான் கொடுத்தாங்க. பார்க்க செம்ம பெருசாக இருக்கா, செம்ம பெருசாக இருக்குது பாக்ஸு. ஓகே, நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு எடுத்தோடனே ஒரு ரெட் கலரில் ஒரு துணி மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்ன கிளாத், அதாவது ஒரு பை மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கிளாத் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்குள்ளே ஏதோ கார்டு இருக்குது, இருங்க வச்சுக்கலாம். இந்த கார்டை பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங் ஆர் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னாலிக்கல் வாட்ஸ்அப், அதாவது மாஸ்டர் டிஜிட்டல், இது எப்படி யூஸ் பண்ணணும், இது நம்ம அமேசானில் வாங்கணும்லாம் இல்லை, நம்ம மற்ற ஏதாவது சென்னை அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் கூட இதை வாங்கிக்கலாம் அப்படின்ற கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இந்த ப்ராடக்ட் நம்ம விசிட் பண்ணணும் அப்படின்னா இதோட gmail.com இருக்கும். இதை கூட நான் லிங்க்கில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம க்ரீன் மேட்டை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, எப்படி இருக்குது பாருங்கள் க்ரீன் மேட்டு. ஒரு சூப்பரான பையில் கொடுத்துருக்காங்க. வெயிட் ஒரே நிமிஷங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பை நல்லாயிருக்கு, செம பெரிய பை இருக்குது, தெரியுதா? இது கவர் கண்ணாடி மாதிரி இருக்க காட்டுறதுக்காக. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது உள்ள ஒன்றும் இல்லை, உள்ள ஒன்றும் கொடுக்கவில்லை, உள்ள ஒன்றும் இல்லை. பாருங்க, செம்மையாக இருக்கு. செம நீட்டு வரும்னு நினைக்கிறேங்க. பாருங்க எவ்வளோ திக்னஸாக இருக்குன்ட்டு தெரியுதா அவங்களுக்கு? இருங்க, இது உங்களுக்கு கரெக்டாக மடித்து வைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, செம்ம நீட்டு வரும் இது. அதே மாதிரி இது காட்டன், அதாவது ஃபுல்லி காட்டனில் பண்ணிருக்காங்க. செம சாஃப்டாக இருக்குது நம்ம டச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது எதுக்காகப்பா அப்படின்னு கேட்பீங்க. இது நம்ம ஒரு ஹூக்கில் மாட்டுவோம் தெரியுமா, இப்படி மாட்டி இப்படி தைச்சிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
இல்லை அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சு அப்படியே நீட்டுக்கு அப்படியே லைனாக இந்த லென்த்துக்கு அப்படியே தைச்சிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செம கிளாத்தாக இருக்குது. உங்களுக்கு டார்க்கு க்ரீனாக தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இதை வந்து இந்த க்ரீன் மேட்டை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடாது. அதாவது தண்ணியில் போட்டு முக்குவோம் தெரியுமா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அயன் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டனில் பண்ணிருக்காங்க. அயன் பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சின்ன கரை எதுனா பட்டாலும் உங்களுக்கு தான் டேமேஜ். அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணவும் முடியாது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி தான் பண்ண முடியும். நம்ம ஒரு சின்ன கரை கூட பாராமல் பார்த்துக்கணும் இந்த க்ரீன் மேட்டில். ஆனால் இதை வச்சு நம்ம அதாவது ஒரு தேட்டர் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த தேட்டரோட ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீனோட ஃபுல் அளவுக்கு நம்ம இதை செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது வச்சுக்கலாம். நம்ம செம்ம நீட்டு வரும். அதாவது நம்மளோட ஹைட்டு, அதுக்கப்புறம் ஹைட்லேருந்து கால் வரையும் கீழே அந்த கால் நடக்கிற பாதை வரையும் போட்டு ஒரு மூவி ஷார்ட் ஃபிலிமே எடுக்கலாம் இதை வச்சு. ஓகே, இது நான் எப்படி போட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நீட் இருக்குது அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த க்ரீன் மேட்டை நம்ம வந்து ஃபுல்லாக நீட்டுக்கு, அதாவது நம்ம எவ்வளோ நீட்டு இருக்குமோ அந்த க்ரீன் மேட்டை அது வரையும் நல்லா நீட்டுக்கு எடுத்து வச்சாச்சு இந்த க்ரீன் மேட்டை. இதுக்கு பாருங்க, இந்த க்ரீன் மேட்டை நீ கயிறில் போட்டியாப்பா அப்படின்னு கேட்பீங்க. அது கயிறில் போடல, அதாவது பிவிசி பைப் இருக்கும் தெரியுமா, அந்த பைப்பில் தான் இந்த க்ரீன் மேட்டை நான் போட்டேன். அதாவது உங்களுக்கு உங்கள் வீடு இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா இருக்கும் யூஸ் பண்ணது இந்த ஒயர் லைன்ஸ்க்குலாம் இருக்கும் தெரியுமா, அதுக்கு யூஸ் பண்ணது உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. எனக்கு அப்படிலாம் வேணாம்ப்பா, எனக்கு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நான் இப்போதைக்கு எங்ககிட்ட இருந்தது நான் இது வரைக்கும் வாங்கல. நான் க்ரீன் மேட் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அந்த இது இருந்தது, அதாவது இந்த பிவிசி பைப் இருக்குல்ல, அது ஏற்கனவே இங்கே வேஸ்டாகி இருந்தது வீட்டிலேயே. நான் அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஃபர்ஸ்ட் பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கு பாருங்க, இது உள்ள வந்து பிவிசி பைப் தான் இருக்கு. இது பிவிசி பைப் நான் நார்மலா போடல, முதல்ல ஒரு கயிறு போட்டுட்டு அந்த கயிறுக்குள்ள பிவிசி பைப்பை ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கு மேலதான் நான் கிரீன் மேட்டை போட்டேன். இது வந்து அதற்கு பாருங்க 2 லெதர் இருக்கு. இதுல பாருங்க, இது ஒரு லெதரு, புரியுதா? இந்த ஒரு லெதர் பாருங்க, இதுவே நல்ல குவாலிட்டியா, அதாவது பின்னாடி இருக்க பொருள் அப்படி தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்னா. இப்ப இந்த ஒரு லெதரு அப்படின்னா இன்னொரு லெதர் பாருங்க, தெரியுதா? அதுக்கு பாருங்க, இது இன்னொரு லெதரு. இப்ப நான் இப்ப 2ஆ மடிச்சு போட்டுக்கிறது தான் இவ்வளவு நீட் இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த ஒரு மடிப்பு போட்டுட்டு இவ்வளவு தூரம் போட்டோன்னா ஒரு மூவியே எடுக்கலான்னு நீங்களே பாருங்களேன். ஒரு ஷார்ட் பிலிமே எடுக்கலாம். அந்த ஃபைட் பண்றது, அந்த ஜம்ப் பண்றது, இந்த ஏரோப்ளைன்ல போற மாதிரி எல்லாமே இதுல கிரியேட் பண்ணலாம். இதான் அந்த கிரீன் மேட் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பிரைஸ் வந்து அப்படி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 360 ரூபாய் நம்மள்ட்ட சார்ஜ் பண்ண 360 ரூபாய் சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து நம்ம அதாவது வாஷ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் துவைக்க கூடாது, அயன் பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். அது மாதிரி தண்ணியில அலசக்கூடாது, தண்ணிக்கிட்டே இதை எடுத்துட்டு போக கூடாது. முக்கியமா சொல்ல போனா அப்படி பட்டுச்சு அப்படின்னா காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப அதாவது காட்டனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு வாட்டி பட்டுச்சு அப்படின்னா காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது புழியவும் முடியாது. ஏன் இந்த மாதிரிலாம் 2 விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, காட்டன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். அது நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா ஹீட் ஆகி அது அப்படியே உருகிடும், ரொம்ப சின்னதா உருகிடும். ஏன்னா ரொம்ப சாஃப்டான பொருள் இல்ல காட்டன், அதனாலதான். அதே மாதிரி எதுக்கு வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னா, அப்படியே வாஷ் பண்ணாலும் நம்ம வந்து இந்த தண்ணி இருக்கு தெரியுமா, அது பட்டுட்டு காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா இது புழியவும் முடியாது. புழிஞ்சா அந்த கசங்க ஒரு மாதிரி சின்ன சின்ன கோடு மாதிரி தெரியுது பாத்தீங்களா, அந்த கசங்கள் அப்படியே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை போக்க ரொம்ப கஷ்டம், அதை அயன் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்றாங்க இந்த 2 விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரீன் மேட் மேஜிக் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ கூட 360 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இது மாதிரி ஸ்மால் யூடியூபர்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. லோ பட்ஜெட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரை லோ பட்ஜெட் தான் இருக்கும், உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இதோட திக்னஸ், குவாலிட்டி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட மாஸ்டர் கார்டு இருக்கு. இந்த மாஸ்டர் கார்டோட லிங்க், அப்புறம் gmail.com வாட்ஸ்அப் நம்பர், அது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து பாக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ், அதாவது விசிட் பண்ணி பாருங்க, அது எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்பதான் நான் இன்னொரு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃபேமிலிஸ்ல யாருன்னா சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க,
அவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்பட்டாலும் படும். இல்லை அப்படின்னா இதை வச்சுட்டு நான் இன்னொரு அடுத்த காசு எடுத்து நான் வாங்கணும் அப்படின்ற யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம உங்க ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்றீங்க. அப்பதான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன்ஸா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் வருது. அதாவது இப்ப நான் சேனல்ல வீடியோ போடுறேன் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு போகுது, இன்னொருத்தவங்க அதுக்கு நோட்டிபிகேஷன் போல, அவங்க ஆன் பண்ணி தான் வச்சிருக்காங்க, ஆனாலும் போல. ஏன் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருமே பெல் நோட்டிபிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு மேல ஆல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்றீங்க. அப்பதான் நம்ம சேனலுக்கு எல்லாருக்குமே அந்த நோட்டிபிகேஷன் போய் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நன்றி, வணக்கம். தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம். பாய்.